வருது. வணக்கம். மாற்றுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேச போகிறோம். என்ன ஸ்குவாட் ஆரம்பிக்கலாமா? நம்ம ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்ப போகிறோம். என்ன இருக்குது ஸ்பெஷலாக கேட்டிங்கன்னா வாங்கி அரைஞ்சி போட்டு வந்த ஸ்குவாட் ரைடு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம சுபாஷ் ப்ரோ வந்துட்டுருக்காரு. நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்போ கோபிப்பட்டி இன்னும் ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன்னாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் 4 ஹவர்ஸில் வந்துடுவோம் ப்ரோ அப்படின்னாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ரைடு ஸ்டார்ட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் நாளைக்கு ரைடு ஸ்டார்ட் ஆயிரும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ தான் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோரடஸ் போய் மீட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சுபாஷ் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி காட்ட போகிறோம். கொஞ்சம் நாய்ஸ் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் அப்படி தான் மைக் வாங்க வரைக்குங்க காசு தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது மைக்குக்கு. அதனால தான் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் முடையாப்பட்டிக்கிட்ட இருக்க சேலம் கிக்ஸில் தான் இருக்கேன். சும்மா ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்லான்னு வந்தாங்க. ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுறோம் எனக்கு. அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு கிளம்ப போகிறேன். சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு பாக் எடுத்துருவோம், இப்போயே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அங்கே பிளேஸும் நல்லா சூப்பராக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் மாப்பிள்ளை வேறு பாகில் வரேன்ட்டு இருந்தோம். கூட மாப்பிள்ளை ஹாய் மூஞ்ச பாருங்க. ரொம்ப நேரமாக அடம் முடிச்சுட்டுக்கிறாங்க வ்ளாகில் வரணுன்ட்டு. ஓகே இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ வந்துடுவார். அப்படியே சாப்பிட்டாச்சு. அப்படியே போய் கிளம்ப வேண்டியதாங்க. போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்காங்க. வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபீனிக்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது. இருங்க காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் அவ்வளோதான். ஜூமிங் இன்னும் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் வண்டி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் சரி பண்ணிடலாம். ஓகே ஸ்குவாட், இன்னும் அது எடுத்துட்டு நான் வண்டி எடுத்து போய் கட்டி அப்புறமேட்டு அவர் அந்த வாட்டி கண்டினியூ பண்ணுறேன். என்னடா பை 5 hours later. ஸ்குவாட் அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் ப்ரோ வந்துட்டார். எங்கே எடுத்துக்கிட்டேன் வீடியோ எடுக்கிறதே அவர் தான். இந்த ஆப்ஷன் காட்டுறாருங்க ப்ரோ. வணக்கம். சொல்லு ப்ரோ. நம்மளும் ரொம்ப இன்ட்ரடக்ஷன் கிடையாது. நைட்டு லைவ் போட லைட் பண்ணி. ஓகே அந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ட்ரிப்பு போகிறதுக்கோசரம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூ இதெல்லாம் அலசா பண்ணிட்டோங்க. காட்டுறேன். என்ன ஒரு விட்டா திரும்ப ஃபோன் வேறு வருது. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கரெக்டாகல. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் ப்ரோட பேண்ட் ஒன்று காட்டினா கோச்சிக்கிறாரு. இப்படிங்க அழகாகிறாருங்க. அண்ட் நம்ம க்ளவுஸு அண்ட் நம்ம ஷூஸுங்க. நம்ம க்ளவுஸும் நம்ம ஷூஸும் தான் அலச போகிறோம். தெரிஞ்சு கிளாரிட்டி அவ்வளோக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சின்ன திங்ஸ் அது வந்து பாலாக்லா. ஸோ நாங்கள் ஷூ அலசி ஒரு 10 மாதம் ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். க்ளவுஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ ஒரு டைம் அலசிக்கிட்டேன் ரைடு போகிறதுக்கோசரம். அண்ட் மறுபடியும் இப்போ அலசுறாங்க. ஏன்னா 7-8 மாதம் ஆச்சு தாங்க. பாருங்க மண்ணாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே அலசுறதை வ்ளாக் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி. ஐ மீன் இப்போ நம்ம அதை அலசி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கரெக்டாக நம்ம யாஷ் ரைடர் ப்ரோ மீட் பண்ண போகிறோங்க. 8 வளருது 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம கோர் ரைடரை மீட் பண்ணுறவங்க தான் பார்க்க. அதுவும் இல்லாமல் நம்ம சுபாஷ் ப்ரோ சேலத்தை சுற்றி காட்ட சொன்னார். ஸோ அவரை போய் சுற்றி காமிச்சிட்டு வரது தான் பிளானு. அண்ட் நெக்ஸ்ட் வருது. நான் வ்ளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே 8 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா இங்கேருந்து அவரை இப்போ நான் மொத்தம் ட்ரிப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் போகிறோம் 3 பேர் போகிறோன்ட்டு இருந்தாமா. நெக்ஸ்ட்டாக ஒருத்தர் வரேன்னாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் 2 பேர் வராங்களாம். மொத்தமாக 3 பைக்கு 6 பேர். ஒரு பைக் பார்த்தீங்கன்னா R15 நம்ம சுபாஷ் ப்ரோ இது. அண்ட் RS ப்ரோ RS பைக்கு நம்ம யாஷ் ரைடர் ப்ரோ. அப்புறம் இமாலயன் 410 450 440 ஒன்று நம்ம இன்னொரு ப்ரோ இது. அந்த 3 பைக்லையும் தான் போக போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காலைல 8 மணிக்கு போய் நம்ம வெண்ணங்குடி சேலமில் பியூர் ரைடு போனால் அங்கே ஒரு வழக்கம் இருக்குது. அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு டேரெக்டாக ட்ரிப் ஸ்டார்ட் தான். எனக்கு தெரிஞ்சுப்பேன் பிளான் மாற்றுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேச போகிறோம். ஏற்காடு போகலாமா இல்லை வேறு ஏதோ ஊருக்கு போகலாமான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன் ஸ்குவாட். ஏன்னா அவர்கிட்ட பேசிட்டு தான் சொல்லணும். அவர் சொல்கிறது தான் முடிவு. நம்ம எப்படி சொல்கிறேன். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்பிட்டு இருக்கு. பெஸ்ட் யார் ப்ரோ உங்களோட இதை அழைச்சிறீங்களா? யார் நினைப்போம் பிராண்டா ப்ரோ இல்லை எல்லாமே இதில் இருக்கா? இல்லை அங்கே இருக்கா? க்ளவும் ஷூவும் இங்கே இருக்குது.
ஓகே ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அலசிட்டு இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு இதில் பேண்ட் அலசிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவும் க்ளவும் அலசுறது தான். 2000 ட்ரிப்பில் பிளான் செஞ்சு கேட்டிங்கன்னா நம்ம சடன்லி கொல்லிமலை பிளானில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் வீடியோ பார்த்தேன், ஆகாய கங்கை ஃபால்ஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு செம்ம வைப் ஆகிடுச்சு. என்னடா இப்படி இருக்குன்ட்டு சரி எதுவும் கேட்போம். சுபாஷ் ப்ரோட்ட கேட்டால் ஓகே போகிறேங்க. பக்கத்தில் நம்ம வீட்டிலேருந்தே ஒரு 80 கிலோமீட்டர் தான் ஸ்குவாட் இந்த கிளியூர் ஃபால்ஸ்ன்ற படம் கொல்லிமலை. அப்புறம் நம்ம ஏற்கனவே 3 ட்ரிப் சேஞ்ச் ஆகிறதா இருந்துச்சு. அப்புறம் நான் யாஸ்டர் ப்ரோட்ட கேட்டேன், ப்ரோ போகலாமான்ட்டு. அவர் இல்லை ப்ரோ நம்ம ஏற்காடே போகலான்ட்டு சொல்லிட்டாரு. சரி ஓகே இது கேட்டு பார்ப்போம். அவர் ஓகேன்னாரா கொல்லிமலை, அப்படி இல்லைன்னா ஏற்காடு தான். எனக்கு தெரிஞ்சு ஓகே சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபோன் வேறு பண்ணுறாங்க. ஓகே ஸோ ஒரே நிமிஷம் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். 5 hours later. ப்ரோ பார்ட் டைம் ஜாக்குலாம் 14,000 ரூபாய்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ப்ரோ. அது இல்லை, மெயினாக ஒரு 12,000 காலைல ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஈவினிங் ஒரு 5 மணி நேரம் கிடச்சா போதும் ப்ரோ. அப்படி கிடைக்கிறது கஷ்டம் ப்ரோ. கிடச்சிட்டுனா நான் பேலன்ஸு செக்யூரிட்டி சமாளிச்சுட்டேன். அதுதான் பேங்க்லேயே நல்ல வேலை இருக்குது. ஆனால் எனக்கு வந்து செக்யூரிட்டி மட்டும்லாம் இங்கே போகும். ஓஹோ அது சொல்ல போனால் நம்ம சுபாஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை செய்வாருங்க. அப்புறம் எப்போ ரைட்லாம் கேட்டிங்கன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் எப்படி நான் மீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்லிட்டா சொல்லுங்க. அதாவது நான் அவர் எப்படி மீட் பண்ணேன்னா AK100 ப்ரோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் மூலயமா தான் இவரை நான் மீட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருந்தார். சரி மோட்டோ விளாகர் போல், சரி நம்மளுக்கு கூட ஆக்கிடலான்ட்டு ஒரு மெசேஜ் தட்டி விட்டேன். அவரே மாதிரி ரிப்ளை பண்ணி விட்டார். அப்போலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்படி ப்ரோ அதுதானே? ஆமாம், அழகாக துவைக்கிறேன் ப்ரோ. வருங்கால ஒய்ஃபுக்கெல்லாம் கஷ்டமே இருக்காது. என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணணுங்களா பாரா. அப்டேட் பண்ணிடலாமா அடுத்த வருஷம்? அதுமா அது சொல்லே சொல்லிட்டாரு. ஓகே அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் ப்ரோ கல்யாணம். அடுத்த வருஷமா ப்ரோ நான் பண்ணாதீங்கன்றேன், கேட்க மாட்டேன்றாரு. ப்ரோ கப்புள் ரைட்லாம் போகணும். கப்புள் ரைடுன்றாருங்க. ஆனால் சிங்கிளோட லைஃப் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நான் மட்டும் சிங்கிள் ரைடாக வரும், சிங்கிளாக வரும், அவர் கப்பலாக வருவார். எனக்கு பார்க்க என் பொண்டாட்டி ஓட்டுவா, நான் பின்னால் இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இருந்தாலும் ப்ரோ வேணாம் ப்ரோ, கொஞ்ச நாள் ஆகட்டும், செட்டில் ஆகலாம். கேட்க மாட்டேறானுங்க. டெய்லியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ப்ரோ வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனுஷன் கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்டால் ப்ரோ கப்புள் ரைடு போகலாம் ப்ரோ, அது மட்டும் தான் சொல்கிறாரு. வேறு காரணமே இல்லை அவருக்கு. ஏன் ப்ரோ வேறு காரணமே இல்லை தானே? கப்புள்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரோ அதெல்லாம். ஆஹா இது 2 இருக்குது. இது இதா? எதுக்கு இது? தலையில் மாட்டுறது இது பேண்டு. நெல்லை பிரபலம் சுபாஷ். திருநெல்வேலி அல்வா கேள்விப்பட்டுங்க. இவர் ஊரில் திருநெல்வேலி அருவா. எப்படி ப்ரோ அதுதானே? அது கூட நான் பேசிட்டே தான் வந்தேன். கை கால்லாம் வலிக்குதுல? கேட்டதுக்கு கை கால் வலிக்கவே இல்லை அப்படின்னாரு. அது கூட வலிக்கல ப்ரோ. என்னங்க பண்ணுறது? 450 கிலோமீட்டரா ப்ரோ? 450 கிலோமீட்டரு ஓட்டிகிட்டே வந்துக்கிறாரு. நான் எத்தனை மணிக்கு? காலைல 8 மணிக்கு கிளம்ப சொன்னேன். 9:30 10:30 10:15 கிளம்புறாரு. 8 மணிக்கு கொஞ்சம் இருந்தால் நான் பாதி வேலையை முடிச்சிருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்சம் வெளியெல்லாம் கிளம்பிட்டேன். ஓகே ஸ்குவா, நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷூவும் க்ளவும் அலசும் போது கண்டினியூ பண்ணுறேன். அதாவது நான் க்ளவுஸ் அலசலாம் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா இவரே அலசிட்டாரு. ஏன் ப்ரோ உனக்கு இவ்வளோ சிரமம்? அப்படியே அந்த ஷூவையும் அலசிட்டா நல்லாயிருக்கும் ப்ரோ. தண்ணி ஊற்றுறாரு ப்ரோ. ஷூலாம் இது வேணும். எது? அதாவது எப்படி சொல்கிறது? எப்படி? தேங்காய் நார் உண்டு தெரியுமா? தேங்காய் நாரில் எங்கள்கிட்ட இல்லை ப்ரோ. அது நாங்கள் எங்கள் லாங்குவேஜில் அப்படி கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சுங்க, கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த ப்ரோ ஒன்றும் இல்லை. புரியல? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு சொல்லு ப்ரோ. வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்கு, நான் அதில் கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை நான் அதில் கேட்டுக்கிறேன். வேண்டாம் ப்ரோ. கேட்டுக்கிறேன் ப்ரோ. ஷோ பார்த்தீங்கன்னா அலசி சொன்னால் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறாருப்பா. கப்பல் ஆட்டம். கப்பல் உள்ளாம் போல இதில்
இங்கே இது மாதிரி ஜானு பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் அலசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் காட்டுறேன். அந்த ஜானுக்கு ஒத்த கண்ணு போயிடுச்சு. என்னாச்சு? ஆமாம் அது வாங்கிட்டு சொன்னீங்களா? மறந்தே ஃபோனும் வாங்கிட்டு போயிடலாம். கண்ணு ட்ராலிங் 2 கண்ணுமே ஒன்று கட் அவுட்டு போயிட்டு போகும். எது அந்த பிளிங்க் பிளிங்க் ஆகி அது அடிச்சுன்னா அதுக்கு ஒத்த புரியல. சர்வீஸ் பண்ணனா தண்ணி உள்ளே போயிடுச்சு. மாற்றிக்கலாம் 50 ரூபா தானே. 50 ரூபா தானே இவருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தானே. எனக்கு ஒரு நாளைக்கு அந்த 50 ரூபா தான். அதை சேர்த்து வச்சு தான் 1500 ரூபா போயிடுச்சு. சொல்கிறேங்க நாளைக்கு ட்ரிப்பில் சொல்கிறேன். 1500 ரூபா பார்த்தீங்கன்னா போயிடுச்சு எனக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நான் ட்ரிப்பே வராமல் கேன்சல் பண்ணுறது. சரி ஓகே. சரியான கண்டென்ட். என்னது உள்ள பைசா இருக்குது. சூப்பர். காட்டுங்க எவ்வளோ? 2000 ரூபாயா? சீச்சி அவ்வளோலாம் வைக்க மாட்டேன். சீச்சி ப்ரோ எனக்கு நல்ல லாங்குவேஜ் கற்றுக் கொடு ப்ரோ. 100 ரூபா இருக்குங்க. 200 ரூபா இருக்குது. 4 பாக்கெட் மணி எனக்கு. அதுவும் ஒரு நாள் டு ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. காய் வை ப்ரோ அப்படியே. பாட்டு பாட வேணாம், ஸ்ட்ரைக் விழுந்துடும். பாட்டு பாடினாலும் ஸ்ட்ரைக்கா? ஆமாம் பாடினாலும் ஸ்ட்ரைக்கு. ஏன் ப்ரோ இப்படி பண்ணி வச்சுருக்கா ப்ரோ? போச்சுடா. ஏய் என்னங்க இது அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்குது. மூடு அப்பா. பார்த்தீங்கன்னா புளிச்சுன்னு அடிக்கும். காலையே அடிச்சிருச்சு. இப்படி பண்ணுறதை விட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி விட்டுது. தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்களே ப்ரோ, கமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. டைம் இல்லைங்க, அதுக்கோசரம் தான் இப்படி பண்ணுறேன். அதுதான் ஆகாது ப்ரோ. ஸோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுறேன் யாரும் திட்டாதீங்க. ஏன்னா தண்ணியோட அருமை எனக்கு தெரியும். எங்கள் வீட்டோட நான் தண்ணி வந்து ஒரு 4 மாதம் ஆகுது. ஏன் ப்ரோ தண்ணி இல்லாமல் நான் படுற அவஸ்தை இருக்குது. எப்படி ப்ரோ பம்பர் தானே அது நீங்கள் அடைக்கிறாங்க. இலக்கட்டை போட்டிருக்கேன். ப்ளம்பர் அரஃப் ஆகிட்டேன் நான். இன்னையிலேருந்து யூடியூபர் என்று அழைக்கப்பட்ட ரித்திஷ் ரைடர் இன்றையிலேருந்து பிளம்பராக மாறுகிறார். ஐயோ பிளம்பர் ரைடர் நல்ல ஒரு பேராக இருக்கு. அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது? ஷூவை முக்கணுமா? இதெல்லாம் கழட்டாமையே வச்சு தர ப்ரோ. சமைக்க தெரியுமா ப்ரோ? என்ன சமைப்பீங்க? என்னது? என்ன சமைப்பீங்க? என்ன சமைக்கலாம் தெரியாது ப்ரோ. வெண்ணி போடுவேன் அவ்வளோதான். என்னது? சுடுதண்ணி மூட்டு தான் போடுதா? சொல்ல மாட்டீங்க. சுடுதண்ணினா நீங்கள் சார் சொன்ன டைலாக் தான் சூப்பர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு கேட்பார். நாங்கள் என்ன சொல்லுவோம்? சார் மழை வந்துச்சு, ஷூ நனைஞ்சிருச்சும்போம். ஷூ நனைஞ்சிருச்சு அந்த காரணம் என்ன சொல்லாத அப்படின்னா நான் ஒரு சாக்கு சொல்கிறேன், நீ பண்ணுன்னாரு. என்ன தெரியுமா? ஷூவை வைக்கிற இடத்துல நான் போய் படுத்துக்கிறதான், நான் படுக்கிற இடத்துல ஷூவை போய் வைக்கிறதான். என்ன ப்ரோ காமெடி ப்ரோ, சிரி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிக்காது ப்ரோ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஓகே சூப்பர். நான் இதோட கட் பண்ணிட்டு ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கு. நான் நெக்ஸ்ட் விளாகில் வச்சு நெக்ஸ்ட் விளாக் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணிட்டு மைக்கெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு வண்டியில் போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். 5 hours later. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருப்பேன், பட் போக முடியலைங்க. சின்ன ஒரு இந்த ரைடருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வேலை வந்துருச்சு. ஸோ 8:00 9:30 10:00 10:30 ஃபோன் பண்ணால் ப்ரோ இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்குது ப்ரோ, நாளைக்கு ரைடு போகிறப்பே பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க ப்ரோ உங்கள் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தோம்னா சாப்பிட்டு தாங்க இருக்கோம். என்ன சாப்பாடுனா சாம்பார் சாப்பாடு கடிச்சு காலிஃப்ளவர். ப்ரோ சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். மனசில் பார்த்தீங்கன்னா இருக்கும், வெளியில் சிரிச்சுட்டு சொல்கிறாரு. ஓகே ப்ரோ. ஓகே ஸ்கோ, இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். என்னடா அவன் இப்படி ஏமாற்றிட்டானுங்க யாரும் வச்சுக்காதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்பிடுவேன். நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விளாக் தரமாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிறகு நிற்கோங்க. நாளைக்கு இடத்துல சேஃபாக இருக்கும். டாடா பை டைக்கர் எல்லாம் வீட்டில் இருக்க பார்த்துருங்க. ஓகே ஸ்குவாட், டாடா பை என் பண்ணிக்கிறேன்.